நல்ல சந்தோஷம். நேரமாக்கி கொண்டே போகிறது. இப்போதே செல்லுகிறேன் என்னுடைய மனைவி பார்த்து. கூட நடக்கல. எனக்கு தெரியாது. நான் உன்னை கட்டி எடுத்து முத்து கொடுத்தனா? நான் சொல்வதற்குள்ள கட்டி எடுத்து முத்து கொடுத்துட்டீங்க. அந்த பெண்ணா நீ? சரி சரி, அதனால என்ன எப்படியோ ஒன்று ஒரு முத்தத்தினால் ஒரு குழந்தை உருவாகிவிட்டது. ஒரு குழந்தை உருவாகிவிட்டது, அவ்வளவுதானே? சரி, தாயினுடைய மடியில் தானே இருக்கின்றேன். எப்படியோ ஒன்றை ஒரு குழந்தையை பெற்றுவிட்டேன். இந்த குழந்தையை வச்சுக்கினே நல்ல முறையா சந்தோஷம் பத்திரமா காப்பாத்திக்கமா. நான் சொல்ல வரதை கேளுங்க. என்ன ஏங்க இந்த குழந்தையை பிடிங்க. என் உடல் எல்லாம் அசுத்தமாக இருக்கின்றது. அதோ திரையில பொச்சமா இருக்கும். அந்த பொச்சமலகத்திற்கு சென்று என்னுடைய உடம்பெல்லாம் நீராடி விட்டு அப்புறம் பிறகு வந்து நான் குழந்தையை வாங்கிக்கிறேங்க. என்னது? ஆமா, இந்த குழந்தையை நான் பிடித்து வைத்திருப்பதா? அது முடியாது முடியாது. ஏன்னா இதுவரை நான் சின்ன சிறிய குழந்தையை தொட்டு தூக்குறதே கிடையாது. ஆமா ஆமா, இந்த குழந்தையை நான் எப்படி வச்சிருக்க முடியும்? நம்மளுடைய குழந்தை தானே. நம்முடைய குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு பெற்றோர் தான் பேணி எடுத்து வளர்க்க வேண்டும். ஆகவே இந்த குழந்தையை கரை மீது வைத்து விட்டு நீ நீராடி விட்டு அதன் பிறகு எடுத்து செல்ல. வேணாங்க வேணாங்க, உன் கருத்தில் பிடிங்க. நான் சீக்கிரமா சென்று நீராடி விட்டு வந்து இந்த உன்னிடத்தில் இருக்கும் போதே அழுகின்றது. அது என்னிடத்தில் வந்தால் எனக்கு வந்துடுறேங்க. அப்படியா? ஆமாங்க, உன் மீது சுத்தமாக தான் இருக்கின்ற. போறது தெரியாது, வருது தெரியாது. சீக்கிரமா வந்துடுறேன். சரி சரி, நீ சென்று நீரோடையில் சென்று நீராடி விட்டு சீக்கிரமா வந்து குழந்தை அது வரை இங்கேயே காத்துக்கொள்ள. அந்த பெண் வரும் வரை இந்த கரை மீதே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். வந்த உடனே அந்த பெண்ணிடத்தில் குழந்தையை